திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சையத் பாரூக் பழைய வாணியம்பாடி ஈச்சங்கால் பகுதியில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். திமுக ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி, ஆலங்காயம் மத்திய செயலாளர் அன்பு, ஈச்சங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எல்லோருக்கும் முதல் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் கோரிக்கையை ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கழக செயலாளர் நண்பர் அன்பு அவர்கள் மிக முக்கியமான பிரச்சனை வச்சிருக்காரு. அது செய்யறதுக்கு காரணம் ஒரே காரணம், இந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் கட்சியை சார்ந்தவர் அல்ல, அவர் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்னால அந்த குரல் எழுப்பினாலும் அவருக்கு செய்வதற்கு கொஞ்சம் தாமதம் தான் இருக்கும். அதனால தளபதியோட ஆட்சி நிச்சயம் ஆகி போச்சு. 2.0 வரப்போகிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி தான். அந்த ஆட்சிக்கு ஒரு சாட்சியம் வேணும், ஒரு காட்சியும் வேணும். அது என்ன செய்யணும்? இங்கே எம்எல்ஏவை நான் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்கனாக்கா உங்களுடைய பணிகளை நான் செய்யறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும். நீங்கள் காலை இந்த உரிமை தொகையை 5000 ரூபாய் இப்போ போட்டார். அந்த உரிமை தொகையுடைய நிலைமை என்ன தெரியுமா? இவங்களுக்கு 5000 ரூபாய் போடுறாங்க. மத்திய சர்க்கார் தெரிஞ்சிருச்சு, மாநில சர்க்காருக்கும் எடப்பாடிக்கும் எதிர்கட்சி தலைவர் தெரிஞ்சிச்சு. இது எப்படியாவது தடை செய்யணும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாத மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க ஒரு கோர்ட்டில் எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு இருந்தாங்க. அது தளபதிக்கு தெரிஞ்சதுன்னா தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கலைஞருடைய புள்ள அவருக்கு நல்ல நம்மளுடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உறவு எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது. நாம் ஒற்றுமை ஒரு தாய் மக்களாக இருப்போம். உங்களுக்காக நான் சேவை செய்வேன். இந்த ஊராட்சிக்கு உண்டான சாலை வசதி, குடிநீர் வசதி, இன்னும் பல வசதிகளை உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்பினால் சட்டமன்றத்தில் என் குரல் ஒலிக்கும். உங்களுக்கு சேவை செய்வேன் சொல்லி நாம் எல்லோரும் இறைவனை வணங்கி வாழ்வோம், இல்லாதவருக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோரிடமும் இணங்கி வாழ்வோம் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய சின்னம் தாய்மார்களின் சின்னம், அன்னை சோனியாவின் சின்னம்.